இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் பூஜையில எதுக்குடா குறை வச்சீங்க? என்னத்த சொல்ற? உன் பூஜையில குறையா? ஏய், நாங்க எந்த குறையும் வைக்கலையே. இருக்குடா, குறை இருக்கு. காட்டுக்குள்ள இருக்கிற என் சன்னதி இருட்டா இருக்குடா. அப்புறம் எப்படி என் மனசு குளிரும்? அண்ணாமலை, ஆத்தா எங்களை மன்னிச்சிடு. அதுக்கு என்ன பரிகாரமோ அதை நாங்க பண்ணிடுறோம் ஆத்தா. காட்டுக்குள்ள இருக்கிற என் கோவிலுக்கு போய் தனியா போய் விளக்கேத்திட்டு வரணும்டா. விளக்கேத்திட்டு வர வரைக்கும் யாரும் கோவிலை விட்டு வெளியே வரக்கூடாதுடா. இதுதான் அம்மாவுடைய உத்தரவுடா. அது ரொம்ப இருட்டான பாதையாச்சே, அது எப்படி தனியா போயிட்டு வர முடியும்? ஆத்தா சொல்லிட்டா, யாராவது போய்த்தானே ஆகணும். அக்கா, நீ போயிட்டு வரியா? என்னால முடியாது, அது ரொம்ப மோசமான காடு. யாராவது ஒரு பொண்ணுங்க இந்த பொறுப்பை ஏத்துதானமா ஆகணும். ஏய், என்னடா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? நீதான் போகணும். நீதான் விளக்கு ஏத்தணும். மலை மேல அந்த விளக்கு வெளிச்சம் தெரிஞ்சாதான் பூஜையே ஆரம்பிக்கணும். நீங்க அப்படி பண்ணலனா தாத்தா அவங்க பூஜையை ஏத்துக்க மாட்டா. நான் சொல்றத பண்ணி என் மனச குளிர வைங்கடா. அம்மா, அந்த ஆத்தாவே கட்டளை இட்டுட்டா. நீ தான் அந்த காட்டு கோயிலுக்கு போய் விளக்கேத்திட்டு வரணும். ஐயா, நான் எப்படி? நான் இதுக்கு முன்னாடி இங்க வந்தது கூட இல்ல. எனக்கு அந்த கோவிலுக்கு பாதை கூட தெரியாது. நீங்க வேற யாரையாவது இந்த ஊர் பொண்ணு அனுப்புங்க. அம்மா, அப்படிலாம் சொல்லாதீங்க. இது ஆத்தா கட்டலம்மா. அவ மனசை குளிர வைக்கணும்னா அதை நீங்க தான் பண்ணணும். இந்த ஒத்தடி பாதையில நேரா போனா அந்த காட்டுக்கோவில் வந்துருமா? இல்லங்க ஐயா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அங்க இருட்டா வேற இருக்கும். முதல் மரியாதை கொடுக்கும்போது மட்டும் குடும்பத்தோட வந்து ஏத்துக்கிறீங்கல்ல, அதே மாதிரி இதையே ஏத்துக்கிட்டு பண்ணுங்க. ஊர் நல்லதுக்காக தானே வந்தீங்க. அப்ப ஆத்தா சொன்னதை பண்ணுங்க. வீணா ஆத்தா கோபத்துக்கு ஆளாயிடாதீங்க, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும். வெண்ணிலா, போய் விளக்கேத்திட்டு வா. அத்தை, நான் எப்படி? அத்தை, நான் சொல்றேன், எதுக்கும் பயப்படாத. அந்த அம்மன் உனக்கு துணையா இருப்பா. தைரியமா போயிட்டு வா.